கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 27 verse 14. Wait for the Lord. Be strong and take heart. Wait for the Lord. சங்கீதம் 27 அதிகாரம் 14 வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திடப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. Are you waiting for a breakthrough, healing, direction or restoration? ஒருவேளை நீங்கள் ஒரு முன்னேற்றத்துக்காக அல்லது ஒரு சுகத்திற்காக அல்லது ஒரு வழி நடத்துவதற்காக அல்லது மீட்புக்காக காத்திருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க இருதயத்துல ஏதோ ஒரு கலக்கம், ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வேதனை நிரம்பி நீங்க சோர்ந்து போய் காணப்படுத்தீங்களா? இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று. He will strengthen your heart என்று கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். எந்த காரியமாக இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துல நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக, நம்ம காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அநேக வேளையிலே நம்மளுடைய சோர்வு, நம்மளுடைய வேதனை, நம்மளுடைய குழப்பங்கள் நம்மளுடைய சரீரத்தை பாதித்து நம்மளை மிகவும் சோர்வடைய செய்கிறதில்ல. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, தேவனுடைய பிரசன்னத்துல உட்காரும் போது தேவன் தருகிற வார்த்தை மாத்திரம்தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலே பிழைப்பான் என்று நம் வேதத்துல பார்க்கிறோம்ல. இந்த நாளிலே உங்களுடைய காரியங்கள், உங்களை சோர்வுபடுத்துகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இதை வைத்து நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கும் போது அவர் நம்மளை புது பலன் அடைய செய்ய அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஐசாயா 40:31 says, கர்த்தருக்கு காத்திருக்கிறவனோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று. அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை வாசிக்கிறோம் அல்லவா? நிச்சயமாகவே நீங்கள் காத்திருக்கிற காரியத்துக்கு, உங்களை சோர்வடைய செய்திருக்கிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்துல மாத்திரம் அமர்ந்து பாருங்க. நிச்சயமாகவே அவர் உங்களை பலப்படுத்தி எந்தெந்த காரியத்துக்காக காத்திருக்கிறவங்களோ நிச்சயமாக அதை வாய்க்க பண்ண செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, so today even when answer seems delayed, God is never late in waiting. He strengthens your heart and renews your courage. So do not lose hope. Be strong, take heart and continue to wait on the Lord. In His perfect time, His promise will surely be fulfilled. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு சோஸ்திரம் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை விசுவாசித்து உங்களுடைய பிரசன்னத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே உங்களுடைய புது பலனாலே நிரப்புங்க. அவங்களுடைய இருதயத்தை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கப்பா, பலப்படுத்துங்க கர்த்தாவே. காத்திருக்கிற காரியங்களை நிச்சயமான ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை காணும்படியாக இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. புது பலனால பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. கண்ணீரெல்லாம் தொடங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.